ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஒரு சில பேர் வந்து 10th 12th குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஜாப் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் சொல்ல போகிறது 10th குவாலிஃபிகேஷன் ஜாபு. இந்த ஜாபுமே வந்து 10th மார்க்ஸை வச்சு தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. பியூர்லி இது வந்து மெரிட் பேஸ்டு தான். இதில் வந்து யாரும் வந்து அமௌண்ட் கொடுத்து உள்ளே போகிறது அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து நடக்காது. எவ்வளோ மார்க் 10th எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் தான் இந்த ஒர்க்கு. போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் நம்ம ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸஸ், அதில் வந்து போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட்மேன் ரெண்டுத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ ஆன்லைனில் தான் எல்லாமே. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 15/7 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. August 5 வந்து லாஸ்ட் டேட்டு. கரெக்ஷனுக்கு வந்து August 6 8 வரைக்கும் தருவாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விமனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 பாய்ஸ்க்கு தான். இதுவே வந்து SC ST விமன் கேண்டிடேட்ஸ், டிரான்ஸ் விமன், இவங்க யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இவங்க 2 பேருக்கு தான் வந்து இப்போது ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணுறப்ப அதிலே வந்து காமிக்கும் எந்தெந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னால் 12,000 29,380 வரைக்கும் சேலரி வாங்க முடியும். இதுவே அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா 10,000 24,470 வரைக்கும் வாங்க முடியும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ். அதுலேயும் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு. ரிலாக்ஸேஷன் வந்து பாருங்கள், ஷெடியூல்டு கேஸ்ட் அப்படின்னா வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ST SC இவங்களுக்கு. OBCனா 3 இயர்ஸு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு ரிலாக்ஸேஷனே இல்லை. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து 10 இயர்ஸ். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ப்ளஸ் OBC அப்படின்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 13 இயர்ஸ். டிசபிலிட்டிஸ் PWD ப்ளஸ் SC STனா 15 இயர்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th மார்க் தான். நீங்கள் CBSEO இல்லை வந்து ஸ்டேட் போர்டோ இல்லை ஆல்ரெடி முன்னாடி இருந்த மெட்ரிகுலேஷனோ எதுவாக இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு மார்க், அதாவது அந்த இடத்துல அந்த பிரான்ச்சுக்கு இப்போ வந்து ஒரு பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 20-30 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஹையஸ்ட் மார்க் யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், பக்கத்துலேயே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஏரியாவுக்குள்ளார, இப்போது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த எந்த இடத்துல வேக்கன்சி இருக்கோ அதுக்கு நியர்பையாக இருந்தால் இன்னும் ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லா கொடுப்பாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகரிஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. PWD கேண்டிடேட்ஸ் அப்படிலாம் கொடுத்துருந்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து லோ விஷனா, டெஃபா, ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கா, அது எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் வைக்கணும். அந்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடு தான். செலெக்ஷன் வந்து மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் CBSE வந்து படிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கிரேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 9.5 வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ A1 கிரேட்னா கிரேட் பாயிண்ட்டு 10, அந்த 10 கூட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து 9.5. A2னா வந்து 9 கிரேட் பாயிண்ட்டு, அதில் 9.5. மோஸ்ட்லி வந்து CBSEக்கு தான் வந்து கிரேடிங் சிஸ்டம் இருக்கும். மற்ற நம்ம ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன் இவங்களுக்குலாம் வந்து மார்க்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் அது எல்லாமே கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது அப்ளை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும். நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அண்ட் இதில் இருக்கிற உண்மையான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் மார்க் அப்படின்னோடனே மோஸ்ட்லி சமச்சீர் கல்வி வந்த பிறகு படித்தவங்க தான் வந்து செலக்ட் ஆவாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது OBC ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 490 அப்படி தான் வந்து இருந்துச்சு. அப்படி தான் சூஸ் பண்ணுறாங்க. ஈவன் சம்டைம்ஸ்லாம் 498 497 அந்த மாதிரி இருக்கவங்களாம் கூட வந்து இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த EWS கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இவங்களதுல தான் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 385 அந்த மாதிரிலாம் கூட எடுத்திருந்தாங்கன்னா அவங்களாம் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து வேக்கன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து OTP வந்து நம்ம மொபைலுக்கு வரும். ஸோ அதனால் மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பயே மொபைல் நம்பரே OTP அனுப்பி தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதே போல் இமெயில் ஐடியும் மஸ்ட்டு. இமெயில் ஐடியும் OTP அனுப்பிச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் வந்து கொடுக்கலாம்.
அதே போல் நம்ம இயர் ஆஃப் பாசிங் டேட் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ண ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎஸ் இல்லை ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும். 50 கேபிக்குள்ளார இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளார இருக்கணும். ஐபெக் இல்லை ஜேபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸு. ஃபீமேல் அப்ளிகன்ஸ், எஸ்சி எஸ்டி அப்ளிகன்ஸ், பிடபிள்யூடி அப்ளிகன்ஸ் அண்ட் டிரான்ஸ் விமன் அப்ளிகன்ஸ்க்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி, யூபிஐ இல்லை எதில் வேணாலும் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜேபெக் தான் ஐபெக்னு இவங்க கொடுத்துருக்காங்க போல். ஜேபெக் தான் இருக்குது. அதே போல் லோக்கல் லாங்குவேஜ் நோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறப்பலாம் வந்து இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்லலை. அதனால் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்லாம் ராஜஸ்தான்லாம் கூட வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி இவங்க எல்லாம் வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த சர்க்கிளுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழ்நாடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு 1794 861 டோட்டலாக. அன்ரிசர்வ்டு வந்து 1794. ஓபிசி வந்து 861, எஸ்சி வந்து 621, எஸ்டிக்கு 37. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு 3789 3789 போஸ்டிங் வந்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியான்னு பார்க்குறப்ப 44,228 போஸ்டிங் வந்து இருக்குது. இன்னும் நம்ம அப்ளை பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாஸில் வந்து தமிழ்நாட்டில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும். கரெக்டாக எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறத முதற்கொண்டு. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க. https://indiapostgdsonline.gov.in இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட், கேண்டிடேட்ஸ் க்ரீவன்சஸ் கொடுத்துருக்காங்களா. நோட்டிஃபிகேஷன் வேணும், இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு பாருங்கள், அதுதான் வந்து இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்ளிகேஷனு. இதில் தான் வந்து இப்போ நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 44,228 போஸ்டிங்கு. அப்ளிகேஷன் சப்மிஷன் ஸ்டார்ட் டேட்டு பாருங்கள் 15/7/2024, எண்டு டேட்டு 5/8/2024. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாடு அப்படின்னா 19ல் தமிழ்நாடு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய சர்க்கிள் இருக்குது. அரக்கோணமா, கன்னியாகுமரியா, பொள்ளாச்சியா, தாம்பரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இதில் நீங்கள் எந்த சர்க்கிளோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கேட்குறாங்க பாருங்கள், திருவண்ணாமலை
போஸ்ட் வேணும்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருவண்ணாமலை டிவிஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் ஏகே பாலவேடு பிஓ. இங்கே வந்து ஏபிபிஎம் இருக்குது, தமிழ் பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் ஒவ்வொன்றா வந்து கொடுத்துருப்பாங்க எந்த பிரான்ச் ஆஃபீஸு, அங்கே வந்து பிபிஎம்மா ஏபிபிஎம்மா, அன்ரிசர்வ்டா இல்லை வந்து இடபிள்யூஎஸ்ஸா எஸ்சியா எஸ்டியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த போல் இதில் எந்த சர்க்கிள் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் காஞ்சிபுரம் பார்க்கலாம், புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும், அடுத்தது வந்து இமெயில் ஐடி, ரெண்டுத்தையுமே வந்து வேலிடேட் பண்ண வைக்கணும். ஓடிபி வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டுருந்தால் கண்டிப்பாக ஸ்பேஸு, இனிஷியல் போட்டு நேம் இருந்தால் இனிஷியல் போட்டு நேம் போடுங்க. நேம் போட்ட பிறகு இனிஷியல் இருந்துச்சுன்னா நேம் போட்ட பிறகு நீங்கள் இனிஷியல் போடணும். ஸோ எல்லாமே வந்து கிளியராக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இருக்கணும். அதே போல் ஃபாதர்ஸ் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அப்புறம் கம்யூனிட்டி, இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதுதான் வந்து ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன். இது முடித்த பிறகு நீங்கள் ஸ்டேஜ் 2 ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து சில டீட்டெயில்ஸ் கொடுத்து எந்தெந்த ஆஃபீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஐடிகே வாலண்டியர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கு ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மார்க் எடுத்துருக்கோமோ இல்லையோ, சம்டைம்ஸ் வந்து அங்கே அதிக மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இது வந்து பியூர்லி 10th மார்க் பேஸ் பண்ணி தான். ஸோ இதில் நம்ம ஒர்க்குக்கு போயிட்டோன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார வந்து போகலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து வழங்கப்படும். தேங்க்யூ.